மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும், பிதாவே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பும் பாசமும் நிறைந்த சகோதர சகோதரிகளே, 2024 வருஷம் 12வது மாதம் முதலாவது நாளாகிய இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். 11 மாதங்கள் பெருமூச்சுக்களாலும்
அவநம்பிக்கைகளாலும் வியாதியின் கொடூரத்தாலும் குறைவினாலும் குடும்ப சூழலாலும் சல்லடையாக துடைக்கப்பட்ட நாம் அவருடைய கிருபையினால் காக்கப்பட்டோம். நாம் விசுவாசத்திலே தைரியமானோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டோம். அன்பு சகோதரர்களே, மழைக்காலம் சென்றது, வசந்த காலம் வந்தது. இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 11 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இதோ மாரிக்காலம் சென்றது, மழை ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையாய் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலைகளின் வெடுப்புகளில் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் ரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறது. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம், எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு வசனம். மழை ஓய்ந்தது, வசந்தம் வந்தது, இலைகள் துளிர் விடுகிறது, பூமி செழித்ததனால் பூக்கள் பூக்கிறது, குருவிகள் பாடுகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, அத்திமரம் காய்க்கிறது, திராட்சை தோட்டங்களில் பழங்கள் ஏராளமாய் உண்டாயிருக்கிறது. என அன்பு தோழர்களே, 12ஆம் மாதத்தில் கர்த்தர் நம்மை இவ்விதமாக பார்க்கிறார். நீங்கள் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். நீங்கள் பிரியமுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சகோதரர்களே, எல்லா காலமும் ஒன்று அல்ல. எல்லா காலத்திலும் நாம் அழுவதும் இல்லை, புலம்புவதும் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் ஒரு சமயம் உண்டு. ஆகவே அன்பு சகோதரர்களே, வருஷத்தின் கடைசி மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் நம்பிக்கை பெறும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நோ என்ற மனிதன் அந்த பேழையில் இருந்தபோது ஏறக்குறைய 120 நாட்கள் பூமி முழுவதும் வெள்ளக்காடாக இருந்தது. தண்ணீருக்கு கீழே என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. தண்ணீரின் கீழே மரங்களும் செடிகளும் மிருகங்களும் என்ன ஆனது, மனிதர்கள் என்ன ஆனார்கள் என்று அவனுக்கு தெரியாது. அவன் அந்த பேழையிலே மிதந்து கொண்டிருந்தான். கர்த்தர் தாம் சொன்னபடியே தண்ணீரை வடிய செய்தார். தண்ணீர் வடிந்தது. பூமியிலே மீண்டுமாக புற்களும் மரஞ்செடிகளும் உண்டாயிற்று. பறவைகள் பறந்தது. காகத்தை விட்டான், புறாவை விட்டான் என்ற தகவலை எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம், ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 6வது வசனம், 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையிலே செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால்
அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்த இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கைகளை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழையிலே சேர்த்து கொண்டான். பின்பு 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி, எவ்வளோ நம்பிக்கை நிறைந்த ஒரு காட்சி. அந்த வெள்ளம் வடிந்த போது அந்த புறா தன்னுடைய மூக்கின் நுனியில் ஒரு ஒலிவை மரத்தின் இலையை அது கொண்டு வந்தது, நம்பிக்கை தந்தது. இந்த வருஷத்தினுடைய முடிவில் பெரியவர்களும் சிறியவர்களும், தாயும் தகப்பனும், தாத்தா பாட்டிமார்களும் நம்பிக்கையுள்ள மக்களாக, விசுவாசமுள்ள மக்களாக இருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்காக மழை ஒதுக்கப்படும். வசந்தம் வந்துவிட்டது. பறவைகள் பாடுகிறது. இனிமையான பாடல்களை நாம் கேட்போம். மகிழ்ச்சியால் நம்முடைய உள்ளம் நிரம்பும். நம்பிக்கை நிறைந்த ஒலிவ மரத்தின் சமாதான இலை ஒன்றை அது மூக்கிலே கொத்தி வந்தது போல உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். சகோதரர்களே, சில பறவைகள் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே இருப்பதில்லை. அது வெளிநாடுகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே வந்து போகும். அந்த வகையான ஒரு பறவை தான் காட்டுப்புறா என்பது. நீங்கள் அடிக்க ஒரு முறை இந்த வார்த்தையை கேட்குறீங்க, கிறிஸ்தவர்களாக காட்டுப்புறா என்ற ஒரு வார்த்தையை கேட்குறீங்க. இந்த காட்டுப்புறா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு பறவை கிடையாது, வெளியிலேருந்து வரும். ஆனால் எல்லா இஸ்ரவேலருக்கும் தெரியும், எப்பொழுதெல்லாம் காட்டுப்புறா அந்த தேசத்துக்குள்ளே வருதோ அது ஒரு காலத்தை அறிந்திருக்கிறது, ஒரு வசந்த காலத்தை அறிந்திருக்கிறது, மரங்கள் துளிக்கிறதை அறிந்திருக்கிறது, பூக்கள் மலர்ந்திருக்கிறதை அறிகிறது. ஆகவே அது பறந்து வருகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய், கவனிங்கள், தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குறியும் தங்கள் வரத்தக்கதான காலத்தை அறியும். என் அன்பு சகோதரர்களே, பறவைகளுக்கு கூட இது என்ன காலம் அப்படின்னு தெரியுதான். அது வர வேண்டிய நேரத்தில் தான் வந்துடும். அது எவ்வளோ இனிமையான ஒரு காட்சி பாருங்கள். இதோ மாரிக்காலம் சென்றது, மழை ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. உலகத்தில் எந்த ஒரு மனிதர்களையும் பார்த்து உங்களுக்கு பிடித்த ஒரு மலரை சொல்லுங்கள். எந்த ஒரு வாலிப பிள்ளையை பார்த்து நீங்கள் மற்றவர்கள் கொடுக்கத்தக்கதான ஒரு பூவை சொல்லுங்கள். நிச்சயமாக சூரியகாந்தி சொல்ல மாட்டான், சாமந்தியை சொல்ல மாட்டான், எருவாட்சியை சொல்ல மாட்டான், முல்லையை சொல்ல மாட்டான். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவன் எந்த நிறத்தால், எந்த மொழியால், எந்த தேசத்தானா இருந்தாலும் ஒரு மலரை அவன் சொல்லுகிறான். அது என்ன தெரியுங்களா? ரோஜா மலர். ரோஜா மலரினுடைய அழகும் வாசனையும் விவரிக்க முடியாதது. அதில் இந்த சிவப்பான ரோஜா இயேசு கிறிஸ்துவை ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. பாருங்கள், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். ரோஸ் ஆஃப் சாரோன். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரோஜாவை போல எப்பொழுது பார்த்தீர்கள்? அவர் உங்களை ரட்சித்த போது, அவர் தமது சொந்த இரத்தத்தினால் உங்களை கழுவின போது, அவர் தமது ஆவியை உங்கள் இருதயத்தில் வைத்த போது, கிறிஸ்து உங்களுக்கு சிவப்பான ரோஜா மலராக, மணமூட்டியாக இருக்கிறார்.
அவரிடத்திலிருந்து ஜீவ வாசனை நமக்குள் வருகிறது. ஏசாயா 53 அதிகாரம், ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கல்வாரி சிலுவை தேவன் நமக்கு பூத்து குலுங்கும் சாரோனின் ரோஜாவை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து தலை முதற்கொண்டு கால் மட்டுமாக இரத்தம் சிந்துகிறவராக இருக்கிறார். வாசனை வீசுகிறவராக இருக்கிறார். ரட்சிப்பின் வாசனையை நமக்கு வழங்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு சாரோனின் ரோஜாவாக இருக்கிறார். நோவா அந்த பேழை விட்டு கீழே இறங்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களுக்கு நான் சொல்லும் வார்த்தையாக வாக்குத்தத்தமாக இருக்கட்டும். ஆதியாகமம் 8 அதிகாரம் 22 வசனம் பாருங்கள். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும், கவனிங்கள், ஒழிந்து போவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் தேவன் தமது மனதிலே என்ன சொன்னார் என்பதை நமக்கு எழுத்து வடிவிலே இங்கே தந்திருக்கிறார். நோவா பேழையை விட்டு இறங்கி ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் பலி செலுத்திய போது அதை நுகர்ந்து அந்த பலியை ஏற்றுக்கொண்ட தேவன் தன்னுடைய உள்ளத்தில் நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் என்ன செய்ய போகிறார் என்று சொல்கிறார். இந்த பூமி எவ்விதமாக அழகாக இருக்க போகிறது என்று சொல்கிறார். சாரோனின் ரோஜா நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக மாற்றுகிறார் என்று சொல்கிறார். பாருங்கள், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதனமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒழிக்கிறதில்லை என்று அவர் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இந்த வாக்குறுதி இந்த நாளிலே உங்களுக்கு சொந்தமாக இருக்கட்டும். அதாவது டோட்டல் டிசப்பாயின்மெண்ட், எல்லாம் போனது முடிந்தது என்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு 12ஆம் மாதம் முதல் நாளில் உங்களுக்காக பூமி ஆயத்தமாக இருக்கிறது. மீண்டும் பூமியிலே பூக்கள் பூக்கிறது, காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது. உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி அத்தி மரங்களில் கனிகள் உண்டாகிறது. உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பதாக வாக்களிக்கிறார். அன்பு சகோதரர்களே, நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். எப்பொழுதுமே திராட்சை தோட்டத்தில் நல்ல பூத்து காய்கள் கொழுத்து பழுத்து தொங்கும்போது அதை கடித்து தின்பதற்காக நரி கூட்டம் உள்ள வரும். குள்ள நரிகளும் நரிகளும் உள்ள வரும். நீங்கள் அவைகளை விரட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நம்முடைய வீட்டு கதவை பூட்ட வேண்டியது நம்முடைய அவசியம். உன்னுடைய விசுவாச வீட்டினுடைய கதவை ஜாக்கிரதையாய் பார்த்துக்கொள். டு ரிசீவ் பிளஸ்ஸிங் வாட்ச் கேர்ஃபுல்லி. என்ன சொல்கிறாரு? லிட்டில் ஃபாக்ஸ் அண்ட் ஃபாக்ஸஸ் they wanted to eat the young grape. அந்த இளமையான அந்த திராட்சையை கடிப்பதற்காக அவைகள் வருகிறதாம். என் அன்பு சகோதரர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் நமக்குள்ளே தோன்றாதபடி பார்த்துக்கணும். எபிரேயர் 10 அதிகாரம் 35 வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலங்களில் வருவார், தாமதம் பண்ணார்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக வாக்களித்திருக்கிறார். ஆனால் உங்கள் திராட்சை தோட்டத்தை அதன் கனிகளை கடித்து தின்னும் குள்ள நரிகளையும் பெரும் நரிகளையும் பிடித்து தூரமாக்குங்கள். அவிசுவாசத்தை தூரமாக்குங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனாயிருந்தால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்று அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும், கவனிங்க, சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மழை ஓய்ந்தது, மாரிக்காலம் சென்றது, வசந்தம் எங்கும் காணப்படுகிறது, பூக்கள் மலர்ந்திருக்கிறது. சாரோன் ரோஜாவை நாம் கவனிக்கிறோம். ஊருக்குள்ளே வெளியிலிருந்து காலம் தவறாமல் வந்து போகிற காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. அத்திமரம் பூத்து காய்த்து இருக்கிறது. திராட்சைகள் மிகவும் செழிப்பாக வளர்ந்திருக்கிறது. கனிகள் தொங்குகிறது. ஆனால் சிறு நரிகளும் பெரும் நரிகளும் அவைகளை கடித்து தின்ன உள்ளே வருகிறது. என்ன செய்ய போறீங்க? மாறுபாடான தர்க்கங்களை உண்டாக்குற, பிழைப்பை வைத்திருக்கிற மக்களை விட்டு விலகுங்கள். கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 1106. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆசீர்வாதத்தின் பக்கத்தையும் அதன் அனுபவத்தையும் அடைய விரும்புகிற திருச்சபையே, இந்த பரிசுத்த நாளில் உங்கள் விளைச்சலில் முதல் பலனை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் வருமானத்தில் தசம பாகங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வாருங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி வசந்த காலத்தை தந்தவர், பாடல்களை கேட்க செய்தவர், பூக்களை காண செய்தவர், அத்தி கனிகளை அறுக்கச் செய்தவர், திராட்சை கனிகளை குவியலாக தந்தவர், அவருக்கு நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் விளைவின், உங்கள் உழைப்பின் முதற் பலனை அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள். இந்த 12வது மாதம் முதல் வாரத்தில் ஆண்டவர் ஒரு சேலஞ்சு நமக்கு வச்சிருக்கார். என்ன சொல்கிறாரு? டெஸ்ட் மீ, என்னை சோதித்து பாருங்கள். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். என் அன்பு தாயே, தகப்பனே, இந்த புதிய மாதம், புதிய வாரம், ஆசீர்வாதத்தின் வாரம், மாதம், புது வருஷத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் புதிய பாடல்களை பாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். சங்கீதம் 118 17 18 வசனங்கள். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கடந்த 11 மாதங்களில் எத்தனை பயங்கரமான வியாதிகளையும் ஆபத்துகளையும் நஷ்டங்களையும் தோல்விகளையும் நம்ம சந்தித்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை முற்றிலுமாக சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. அவர் நம்மை காப்பாற்றினார்.
ஆகவே தைரியமாக அவருடைய சமூகத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய், வசந்த காலம் வந்து விட்டது, மழைக்காலம் ஓய்ந்தது, புது பாடல்களை பாடும் பறவைகளைப் போல, வாசனை நிறைந்த மலர்களைப் போல, சாரோனின் ரோஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களை வாழ்த்தி இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, உமது வாக்குத்தத்தம் நிறைந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது வார்த்தையின்படியே இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற புது வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். இதோ உமது ஜனங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் வழி நடத்துதலும் நம்மோடு கூட சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.